மரண படுக்கையில இருக்கிறவர், அவர் மரண படுக்கையில இருக்கிறார். ஆனால் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, மற்றவர்கள் என்ன செய்யும்? இப்போ மரணப்படுக்கையில இருக்கிறவர், அவருக்கு பக்கத்துல இருக்கிறவங்க, அவர்களை சார்ந்தவர்கள் என்ன செய்ய? முதல் கடமை களிமா சொல்லி கொடுக்க வேண்டும். மற்றவர்கள் செய்ய வேண்டியதுல முதல் விஷயம் என்னது? ஷஹாதத் களிமா சொல்லி கொடுக்க வேண்டும். அதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, லக்கீனு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு மரணப்படுக்கையில இருக்கிறவங்களுக்கு நீங்க களிமா சொல்லி கொடுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லி கொடுங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்னு வருகிறதோ, முடிகிறதோ, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி டக்குன்னு மூத்தா போயிட்டார், தஹலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம எல்லாத்துக்கும் தரணும். அல்லாஹும்ம ஜஅல்னா. இது சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. இரண்டாவது அம்சம், அவருக்காக வேண்டி துஆ செய்தல். நல்ல விஷயத்தையே நாம் பேச வேண்டும், நல்லதுதான் சொல்லணும். அங்க போயிட்டு இப்படி இருந்தா பாரு, இப்படி போயிட்டாவ, சுருங்கி போயிட்டாவ, அப்படி போயிட்டாவ, பறிஞ்சு போயிட்டாவ, மெலிஞ்சு போயிட்டாவ, எலும்பு தோளமா இருக்கிறாவ, மையத்து மாதிரி ஆயிட்டாவ, அல்லது வேற வேற தப்பான வார்த்தைகள், இது மாதிரிதான் இப்படி முகம் இருந்தா இப்படியா அப்படியான்னு அவங்க விஷயத்துல தப்பா பேசிடக்கூடாது. இந்த மாதிரி இந்த மொழியை பார்த்தாலே தெரியுது, அவ்வளவுதான், நம்ம பழைக்க மாட்டா, இவங்களே முடிவு எடுத்தது. நம்ம அப்படிலாம் சொல்ற பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா? ஆனா அது செய்யக்கூடாது. நல்லதை பேசுங்க. அந்த மாதிரி யாரையோ பார்க்க போறோம், நமக்கு மனசுக்கு தெரியுது, இந்த மொழி, இந்த தோற்றம், இதெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க. நீங்க சொல்றது நல்லதை சொல்லுங்க. நம்ம கூட்டிட்டு போன துணை நம்மோடு சேர்ந்தவளா இருப்பா, அவங்கள்ட்ட நம்ம பாட்டுக்கு நம்ம இந்த கதையை சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்போ அது தடுக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, இதா ஹதர்துமுல் மரீத, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவா, இதா ஹதர்துமுல் மரீத அவின் மையத்தையோ அல்லது மரணத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோ நீங்க சந்திக்க போனா, கூலு கைரன், என்னதை சொல்லுங்க? நல்லதை சொல்லுங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை தருவான், அல்லாஹ் ராஹத் தருவான், சந்தோஷமா நான் ஒரு நிலையை அல்லாஹ் தருவான், உங்களுடைய கஷ்டத்தை நீக்குவான். கைரை பேசுங்க. ஏன் நல்லதை பேசணும்? இன்னல் மலாயிகா யுஅம்மினூன அலா மா தகூல், நீங்க சொல்றதுக்கு மலக்குகள் ஆமீன் சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது நல்லதை தானே பேசணும். அவங்களுக்கு பலாய் வர்ற மாதிரி, அவங்களுக்கு பாதிப்படுற மாதிரி கெட்ட வார்த்தைகளை சொல்லிடாதீங்க. அப்ப இது ரெண்டாவது அம்சம். மூணாவதாக நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்ல பிரதான வேலை, ஒரு கால் காபிரா இருந்தா, ஒரு ஆள் நம்ம பார்க்க போறது காபிரா இருந்தா, அப்ப என்ன செஞ்சுக்கிறது? இப்போ நம்ம கூட படிச்சவங்களா இருப்பாங்க, அல்லது ரொம்ப நீண்ட காலம் பழக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க, மரணப்படுக்கையில இருக்காங்க. சரி, போய் பார்த்துட்டு வந்துருவோமே. இப்போ போலாம போகக்கூடாது? முதல் போகணும், பிரச்சனை இல்லை. போனா நான் என்ன செய்யணும்? இதுக்கு நான் தயாரா இருந்தா தான் போகணும், இல்லைன்னா போய் வேலை இல்லாம போய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதுக்கு ஆதரவான போனா அவனுக்கு நான் களிமா சொல்லி கொடுக்கணும். முடியுமா அது? சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதுக்கு என்ன ஆதாரம்? தலைப்பு பாருங்க, இஸ்லாம் அல்லாதவராக இருப்பவரை மரணப்படுக்கைகள் சந்திக்க சென்றால் அவருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லி ஏற்றுக்கொள்ள வைக்க. அவர் ஏற்கிறாரு மறுக்க ரெண்டாவது விஷயம், இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அதுக்கு என்ன ஆதாரம்? புகாரியில 1356வது ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு யூத சிறுவன் வேலை பார்த்துட்டு இருந்தார். யூத சிறுவர் ரசூலுல்லாஹ்க்கு பணிவிடை செய்வார். ஒரு நாள் வரையில ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க என்னன்னு. அவருக்கு நோயின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போறாங்க. அவருக்கு போய் நோய் விசாரிக்கிறாங்க. புரியுது, அவர் மரணப்படுக்கையில இருக்காரு, புரிஞ்சிருச்சு. அவருடைய தலைமாட்டில் நின்றுட்டு சொன்னாங்க, இப்ப ரசூலுல்லாஹ்க்கு கடமை, நோய்வாய்ப்பட்ட இஸ்லாம் அல்லாத ஒருவரை சந்திக்க போனால் என்ன செய்யணுங்கிறத ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டுறாங்க. அஸ்லிம் அப்படின்னாங்க. அந்த சிறுவனை பார்த்து அஸ்லிம், இஸ்லாத்தை ஏத்துக்கப்பான்னாங்க. உடனே அவர் தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற தந்தையை பார்த்தார். பக்கத்துல தந்தை நிற்கிறார், யூத தந்தை. அவர் பாருங்க என்ன சொன்னா, அத்தே அபுல் காசிம். அபுல் காசிம் ரசூலுல்லாஹ்வுக்கு அபுல் காசிம் என்று சொல்லுவாங்க. அபுல் காசிமுக்கு கட்டுப்படுப்பா அப்படின்னார். அப்படின்னா ஏத்துக்கப்பான்னார். உடனே இவர் அஸ்லாம, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எப்படி சொல்றாங்க, வெளிப்படுத்துறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்கதஹுல்லாஹு மினன் நார். சந்தோஷத்துல ஒரு கிடைக்காத பொருள் கிடைத்தால், ஒரு பொருள் நம்ம தேடிக்கிட்டே இருந்திருப்போம், திடீர்னு பாத்தீங்கன்னா கிடைச்சு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்கதஹுல்லாஹு மினன் நார். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்து. நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ்வே நீ இவரை பாதுகாத்து விட்டாயே.
அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு முழு திருப்தி. அவன் கலிமா சொன்ன உடனே அதுக்கு ஒரு மூத்தா போயிட்டார். ஒரு சுஜூது கூட செய்ய இல்லை. ஆனா சொர்க்கவாசி கடைசி ஆஹிர் மன்கான ஆஹிரு கலமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்னு முடியுதோ சொர்க்கத்துக்கு போயிடும். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப இதுல இருந்துதான் இமாம் அவர்கள் ஆதாரமா எடுத்து நம்மவர்களில் நண்பர்களோ தெரிந்தவங்களோ அக்கம் பக்கத்துல பக்கத்து வீட்டுக்காரா கூட இருக்கலாம். நம்ம பகுதியில் இல்லாட்டாலும் வெளியூர்களில் சென்னைகள் எல்லாம் உள்ள பகுதிகளை வசிக்கும் போது பக்கத்துல யாரு இருப்பா, அடுத்து அவங்களோட நம்ம நெருக்கமா இருப்போம். மரணப்படுக்கையில் அவங்கள போய் சந்திக்க போறோம்னா இஸ்லாத்தை நம்ம சொல்லணும். வணக்க தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இறைவன் ஒருவன். அப்படி ஏற்றுக்கொண்டால் நமக்கு சொர்க்கம் இருக்கு. அவ்வளவுதான். அவர் அதை ஏத்துக்கிட்டா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவர் ரசூலுல்லாஹ் துஆ செஞ்ச மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்கதஹுல்லாஹு மினன் நார். அவர் ஏத்துக்கிற மறுத்துட்டானா நம்ம மீது என்ன ஆயிப்போச்சு? இல்லல் பலா, அல்லாஹ்வே எனக்கு எடுத்து சொல்வது என் மீது கடமை, நான் செய்து விட்டேன். ஹிதாயத்து கொடுப்பது அல்லாஹ்வுடைய இஷ்டம். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அல்லாஹ் அப்படிதானே சொல்றான். நபியே, நீங்க விரும்பியவர்களெல்லாம் இஸ்லாத்துக்கு கொண்டு வரணும்னா முடியாது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் நேரு வழி அப்படின்ட்டு அல்லாஹ் கையில வச்சிருக்காங்க. ஆனா நம்மளோட கடமை என்ன? இஸ்லாத்தை அவருக்கு எடுத்து சொல்லும். அதனால இமாம் அவர்கள் இந்த தலைப்பை கொடுக்குறாங்க.